இலங்கை செய்திகளுடன் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைக்க பிணைதாரர்களுடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல். இன்று யாழ்ப்பாணத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் சம்பந்தனின் பூதவுடல். கற்றல் செயற்பாடுகளை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று வியாழக்கிழமை ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு பிணைதாரர்களுடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஒன்று அல்லது பல தொடர் வெகு சாதாரண பிணைமுறை அம்சங்களின் அடிப்படையில் நிர்வாக இணைப்பணியகங்களுக்கான சட்டத்தை உருவாக்கும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைப்பதில் முன்னோக்கி நகர்வதற்கான இணக்கப்பாட்டினை இலங்கை பெற்றுள்ளமை நிதி நெருக்கடியிலிருந்து இலங்கையின் மீட்சிக்கான முக்கிய படியாக கருதப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் இலங்கை தமது வெளிநாட்டு கடனை மீள செலுத்தவில்லை. இந்த நிலையில் வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்திருந்தது. இவ்வாறான பின்னணியில் தெரிவு செய்யப்பட்ட 50% வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை உள்ளடக்கிய பத்திரதாரர்களுடன் இலங்கை இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மறைந்த பெரும் தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தனின் பூதவுடல் இன்று யாழ்ப்பாணத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பந்தனின் பூதவுடல் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சபாநாயகர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், நாடாளுமன்ற அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது அவரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். கற்றல் செயல்பாடுகளை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஆசிரியர் நியமனம் வழங்குவது இலகுவான விடயமல்ல. பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நிலையிலும் இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான சவாலை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாடு வங்குரோத்து நிலையில் இருந்த காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக நிதி ஒதுக்கியதன் காரணமாகவே உங்களை இன்று எம்மால் நியமிக்க முடிந்தது. ஆனால் இந்த நியமனத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை இருளாக்கி விடாதீர்கள். கல்வித்துறைக்கு பாரிய சேவையாற்றிய ஒருவர் இன்று ஜனாதிபதியாக இருப்பது கல்வித்துறைக்கு கிடைத்த பாக்கியம் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த மே மாதம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று வியாழக்கிழமை இடம்பெறுகின்றன. கடந்த வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தை அகழ்ந்தபோது மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்டது. இதன் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதலோடு தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இனம் காணப்பட்ட மனித புதைகுழியில் 2 கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளின் போது இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும், புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள், துப்பாக்கிச் சன்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டன. அத்தோடு 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீண்டும் சிசிடிவி கேமரா, போலீசாரின் கண்காணிப்பு மத்தியில் இன்று அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனாதிபதி வேட்பாளராக அழைப்பு கிடைத்தால் இலங்கை மக்களுக்காக அதற்காக தயாராக இருப்பதாகவும் கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். நாட்டிற்காக, மக்களுக்காக ஜனாதிபதியாக அல்ல, நாட்டின் எந்த ஒரு இடத்திற்கும் செல்ல தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த தேரர்,
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பொதுமக்களிடமிருந்து தனக்கு அதிகளவு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி வேட்பாளர் என்பது தனியாக எடுக்கப்படும் தீர்மானம் அல்ல என்பதனால் அது பெரிய ஒரு குழுவுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய தீர்மானம். பரம்பரையாக இந்த நாட்டை ஆட்சி செய்வது ஒரே குழு என்று தெரிவித்த தேரர் இந்த நிலைமை முழுவதுமாக மாற்றமடைய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பொது தேர்தலில் போட்டியிடும் பௌத்த துறவிகள் எவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆட்சியாளர்களுக்கு அர்த்தமுள்ள தர்ம உபதேசங்களை வழங்குவதே பௌத்த துறவிகளின் கடமையே அன்றி அரசு நிர்வாகத்தில் சம்பந்தப்படுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு செல்வதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் பலன் இந்திய ஏற்றுமதியாளர்களை விட இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அதிகம் கிடைத்துள்ளது என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஞா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கான இருதரப்பு உறவுகளும் மிகச்சிறந்த முறையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மட்டக்களப்பு அமிர்தகளி பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்ததன் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 365 கிராமங்களையும் மையப்படுத்தி இந்த வருட இறுதிக்குள் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்திய மற்றும் ரஷ்யாவின் கூட்டு நிர்வாகத்திற்காக மத்தளை விமான நிலையம் கையளிக்கப்படுவதாக விமான சேவைகள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 209 மில்லியன் டாலர்கள் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த விமான நிலையம் விமான போக்குவரத்து போதிய அளவு இல்லாததன் காரணமாக நஷ்டங்களை எதிர்நோக்கியிருந்தது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக மத்தளை விமான நிலையத்தினை முகாமை செய்யும் பொறுப்பினை ரஷ்யா கையேற்க இருப்பதாக விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய போது இதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் பூர்த்தி செய்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதன்படி எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் அந்த நாடுகளின் 2 நிறுவனங்கள் மத்தளை விமான நிலையத்தை பொறுப்பேற்க உள்ளன என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் உரிமைகளை ஆதரிப்பது மற்றும் வரலாற்று அநீதிகளுக்கு தீர்வை காண்பது குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் அர்ப்பணிப்பு உறுதியாக உள்ளது என கன்சர்வேட்டிவ் கட்சியின் கார்சல்டன் மற்றும் வெலிங்டன் வேட்பாளர் எலியட் கோல்பர்ன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஊடகம் ஒன்றில் வெளியான கட்டுரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் சமூகத்தின் நீண்டகால சகா என்ற அடிப்படையில் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது குறித்தும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட விழுமியங்கள், பரஸ்பர மதிப்பு, நீதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக போராடுவது குறித்தும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் மிக முக்கியமான தேர்தலை நெருங்கும் இந்த வேளையில் நாங்கள் ஒன்றிணைந்து சாதித்த முன்னேற்றங்கள் குறித்தும் முன்னோக்கி பயணிப்பதற்கான பாதை குறித்தும் தமிழ் சமூகம் சிந்திப்பது அவசியமாகும். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொறுப்பு கூறும் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் தலைமை தாங்கி வந்துள்ளது. இந்த கொள்கைகளுக்கான எங்கள் அர்ப்பணிப்பு குறையவில்லை, தடம் மாறவும் இல்லை. இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவது குறித்து துணிச்சலான வாக்குறுதிகளை தொழில் கட்சி வழங்கியுள்ள அதேவேளை உண்மையான மாற்றத்திற்கு சொல்லாட்சியை விட அதிகம் தேவை என்பதை நினைவில் கொள்வது அவசியம். தமிழர் நினைவு நாள் என்பது உயிரிழந்தவர்களின் நினைவுகளை போற்றும் மற்றும் தமிழ் சமூகத்தின் தொடரும் வேதனையை அங்கீகரிக்கும் ஒரு புனிதமான நிகழ்வாகும். எங்களை துயரத்திலும் நீதியை காண்பதற்கான உறுதிப்பாட்டிலும் இணைக்கும் நாள். கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த நாளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து உங்களுடன் இந்த நாள் குறித்து நினைவிலும் உறுதிப்பாட்டிலும் உங்களுடன் இணைந்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து பெருமிதம் கொள்கின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.